நடிகர் சங்க தேர்தல் பரபரப்பா முடிஞ்சிருக்கிற சூழல்ல நடிகர் சங்கத்துக்கு புதிய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நடிகர் கருணாஸ் மூலமா இன்னொரு சர்ச்சை துவங்கி இருக்கு. சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய பெயரில் போலியான ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கப்பட்டு அதில் நான் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை நடிகர் சங்கத்தின் சார்பாக வெளியிட்டதாக ஒரு தவறான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அஜித் சாருக்கு நான் எத்தனை படம் நடிச்சிருக்கிறோம், அவருக்கு எனக்கு என்ன உறவுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் என் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு, நான் சார் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்கு. இது யாரோ தேவையில்லாமல் ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை நிச்சயமாக அவர் 200% நம்பக்கூடியவர் இல்லை அப்படிங்கிற எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய ஆளும் நானும் கிடையாது. பல லட்சம் பேர் இருக்கிறாங்க, பல கோடி பேர் இருக்கிறாங்க. யார் என்னாலும் என்ன செய்யணும் செய்கிறவங்க தைரியமாக செய்யணும். ஆனா இது தன்னோட ட்வீட் இல்லை, இன்னும் யாரோ தன்னோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு கருணாஸ் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்தாலும் இன்னைக்கு காலையில கமிஷனர் அலுவலகம் அபிஷியலா ஒரு புகாரையும் கருணாஸ் தந்திருக்காரு. இதற்கு முன்பாக 2-3 வருடங்களுக்கு முன்பாக நான் ராஜபக்சே இடத்தில் 10 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டதாக என்னுடைய தொலைபேசி எண்ணிலிருந்து அதை மற்ற 234 நண்பர்களுக்கு அனுப்பி ஒரு தவறான செய்தியை முன்பு ஒரு முறை வெளிப்படுத்தினார்கள். அதை போல் இப்பொழுது இது மாதிரி ஒரு சோசியல் மீடியாக்கள் மூலியமாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து தமிழகத்திலே அதிகரித்து வருகிறது. ஆகவே அதை உடனடியாக இன்றைக்கு ஒரு தொலைபேசி, ஒரு செல்போன் வாங்குவதற்கு ரேஷன் கார்டு போன்ற உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டிய ஒரு வேளையில் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் பல லட்சம் பேருக்கு மேலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் தவறான முறையிலே பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு புகாராக கமிஷனரிடத்திலே நான் கொடுத்திருக்கிறேன். கமிஷனர் அவர்கள் அதை சைபர் கிரைம் அதிகாரிகளுக்கு அனுப்பி நிச்சயமாக சரியான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். நடிகர் சங்க தேர்தலுக்கு அஜித் வராததுல வருத்தம் இல்லை. இன்னும் இந்த புகார் நடிகர் சங்கம் சார்பாக கொடுக்கப்படல, இது தன்னோட தனிப்பட்ட புகார்னு கருணாஸ் விளக்கம் தந்திருக்காரு. நடிகர் சந்தானம் கூட இந்த தேர்தலில் ஓட்டு போட வரல. நிறைய பேர் இந்த தேர்தலில் ஓட்டு போட வர முடியல. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு தேர்தலில் ஓட்டு போட வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாக இருந்தாலும் அதை விட சீரியமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, உடல்நிலை போன்ற உபாயங்கள் ஏற்படும் பொழுது அவங்க தவறுதலாக வர முடியாமல் இருக்குங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. அதிலும் குறிப்பாக அஜித்குமார் அவர்கள் வெளிப்படையாக நேரடியாக பேசக்கூடியவர். நானும் அது போன்ற ஒரு குணாதிசயம் உள்ளவர் என்பதால் எங்களுக்குள் அதிகமான நெருக்கம் இருக்கிறது. இந்த தருணத்தில் சம்பந்தமே இல்லாமல் எதற்காக இந்த செயல் நடந்தது என்பது தெரியவில்லை. இது எனக்கு முழுவதும் இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இதுக்கு நடிகர் சங்கத்துக்கு சம்பந்தம் சார். நடிகர் சங்கம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக எல்லோருமே வாக்குகளுக்காக நிறைய இடங்களில் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறோம். தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகாக ஒட்டுமொத்தமாக மீடியாக்களுக்கும் வெளிப்படையாக பேசுவதற்குமான உரிமை தலைவருக்கும் பொதுச் செயலாளர் நாசருக்கும் பொதுச் செயலாளர் விஷாலுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் நடிகர் சங்க விஷயமா நான் எங்கேயுமே எந்த கருத்துக்களும் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. நான் முழுக்க கருணாஸ் என்ற ஒரு நடிகன் என்ற அடிப்படையில் என்னுடைய அக்கௌண்ட் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத, அதுவும் நான் மதிக்கக்கூடிய ஒரு நடிகரான அஜித்குமார் மீது இந்த அவதூறு பரப்பப்பட்டிருக்குங்கிறனால அதை தெளிவுபடுத்துறதுக்கும் அதே நேரத்தில் அந்த செயல்களில் செய்யக்கூடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தவும் அனைத்து மக்கள் சார்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்கு.